ஹவு டு ஓவர் கம் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானும் ரொம்ப வருஷம் யோசிச்சிருக்கேன், லைக் பண்ணணும்னு சொல்லி. திஸ் டூ லைன்ஸ் ஹேஸ் எப்படி சொல்கிறது, என் மைண்டே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். வந்து ஆண்ட்ரூ டேட் தான் சொன்னார், ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த டூ லைன்ஸ் என்னன்னா, த சன் இஸ் கோயிங் டு ரைஸ், த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ரன், த பீப்புள் ஆர் கோயிங் டு ஒர்க், த நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். And why do you care about others, and why do you think that someone will come and help and something will happen to you? Like ஆண்டவனே கையில் எடுத்துன்னு வந்து கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி. பிகாஸ் ஐ வாஸ் த கை 6 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி நான் ரொம்ப தாட்டில் தான் இருந்தேன். பட் ஐ டிட் இட். ஐ ஜஸ்ட் தாட் லைக் இவன் சொல்லுவான், அவனை நினச்சிப்பான்னு சொல்லி யோசிச்சு நான் விட்டேன். there are no YouTubers going to talk to you like யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லி. no one is going to sit and motivate you. ஈவன் ஃபஸ்ட்டு பிகாஸ் தே have done. சரி, ஒரு தமிழ்லேயே நல்ல நல்ல யூடியூபர்ஸ்லாம் வந்து இப்போ தே ஆர் நாட் ஜஸ்ட் சேயிங் லைக் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரன் யுவர் ஓன் பிஸ்னஸ் சொல்லி யாருமே இப்போ இது பண்ணுறதில்ல. சர்டன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிகாஸ் தர் நீஷ் இஸ் லைக் அது மாதிரி அந்த மாதிரி பேசுகிறாங்க. பிகாஸ் அட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த டைம் தே லைக் எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க, யூ கேன் டூ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். And now they are not talking about it because the life change ஆயிடுச்சு, the path change ஆயிடுச்சு, the niche change ஆயிடுச்சு, they are going in that way. There are some influencers அது வந்து finance இல்லை something self improvement இருந்ததால they are motivating now. அதுக்கப்புறம் எவனுமே கிடையாது. நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஐ ஒன்ட் ஈவன் ரீட் புக்ஸ். இஃப் சார் வந்து ஏன்ஷியன்ட் புக் படின்னு சொன்னால் நான் படிக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு லைன் தப்பு பண்ணிட்டேனோ தே வில் லாஃப் அப்படின்னு சொல்லி, மை ஃப்ரெண்ட்ஸ் வில் லாஃப். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, இவங்க வந்து வெளியில் அப்படியே பேசுவாங்க, எல்லாரும் முன்னாடி புக் படிக்க வரல, 10வது வந்துட்டான், 12வது வந்துட்டான், இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அந்த பயத்திலே நான் படிக்கல. நான் வந்து அதை ஓப்பனிங் தட் நான் வந்து படிக்கவே மாட்டேன். ஏஞ்சி நின்று அப்படியே புக்கே பார்த்துட்டு இருப்பேன். அவர் திட்டுவார், கத்துவார் எங்கள் சார், படிடான்னா படிக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ நோவுதுன்னு சொல்லி. நான் படிக்கவே மாட்டேன். அடி கூட வாங்கிப்பேன், முட்டி கூட போட்டுவேன், பிரின்சிபல் ரூம் கூட போவேன், பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஐ ஜஸ்ட் டோன்ட் ரீட், ஐ ஜஸ்ட் ரீட். அப்படி தான் இருப்பேன். அவன் சுற்றிட்டே இருப்பாரு, நான் படிக்கவும் மாட்டேன். பிகாஸ் ஐ ஹேவ் அ ஃபியர் லைக் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி. இட்ஸ் மீன் 7 to 8 years, ஸ்கூல் முடிச்சு 6 years, 6 years, 7 years something, and they don't even care about me. நான் வந்து கூட அன்றைக்கி நான் நின்னேனே, என்னை வந்து சேர் அடித்தாங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் ஜஸ்ட் திங்கிங். நான் அப்போ யோசிக்கல, லைக் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்ககிட்ட போய் வந்து நான் வந்து அன்றைக்கி திட்டு வாங்கினேன், என்ன நினச்சேன்னு கேட்டால் தே வாண்ட் ரிமெம்பர் தட் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்றது நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். பிகாஸ் நானும் அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கிண்டல் பண்ணுவாங்களேன்னு சொல்லி திங்க் வரும், தாட்ஸ் வரும். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் குவிட் பண்ணிட்டேன், நான் வந்து அச்சீவ் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தாட்ஸ் வரும். அண்ட் வந்து நான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லையே, நான் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது, என்ன ஷேர் பண்ணுறது, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் வீடியோஸில் பார்க்க நல்லா இருப்பேன் நான் யோசிப்பேன். ஐம் நாட் ஜஸ்ட் ஒன்லி சேயிங் அபவுட் யூடியூப் சேனல், நிறைய இருக்கு. அப்படி யோசிச்சிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. எவ்ரி யூடியூபர் who are now famous, just go and watch their first video. நீங்களும் சிரிப்பீங்க, ஈவன் தே வாட்ச் தே வில் ஆல்சோ லாஃப். தட்ஸ் ஹவ் தி லைஃப் வாஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நடக்கலை, வீழ்ந்தீங்க, அடிபட்டுச்சு, திட்டு வாங்கினீங்க, திருப்பி வாங்கினீங்க, திருப்பி வீழ்ந்தீங்க, திருப்பி ஏஞ்சி நின்றீங்க, அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சிங்க. நான் ஏஞ்சி நின்னோடனே 2 வயசுல நடக்கலை. இட்ஸ் அ ப்ராசஸ் ப்ரோ. நீங்கள் வந்து ரிக்ரெட்டோடவே தூங்குவீங்க, நான் பண்ணியிருக்கலாமோ, சரி நாளைக்கு பண்ணிடலாம், இல்லை 4 நாளைக்கு பண்ணிடலாம், திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. டே ஃபுல்லாகவே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்போ பண்ணலாமா, அந்த மாதிரி சொல்லியே இருக்கும். யூ வாண்ட் ஃபோக்கஸ் இன் சம் அதர் திங். லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் ரீடிங் அண்ட் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல், அந்த ரீடிங்லேயே இருக்காது உங்கள் தாட். நம்ம வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த தாட்ஸ்லேயே இருக்கும். இஃப் யூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஃபர்கோட் அபவுட் இட் அண்ட் யூ வில் ஃபோக்கஸ் இன் தட். ஸோ இந்த 4-5 தாட்ஸ் தலையில் வச்சுட்டு சுற்றுறதும் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங். எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தை கிடையாது. உங்கள் அம்மா உனக்கு கையில் எடுத்து ஊட்டி விடுறதுக்கு, உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் உங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, யூ ஆர் grown up. I think maybe most of the viewers are 18+ தான் இருப்பீங்க. There are people 15, 12, 10 in the age they are making millions of money. 1 million 8 கோடி, they are making millions of money. Even if you are thinking like that, எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு கை வேணும், எனக்கு ஒரு கால் வேணும்னு யோசிச்சுட்டே இருங்க. எவனோ எதுவுமே தர போகிறது, ஒரு சிங்கிள் விரல் கூட கொடுக்குறது கிடையாது. வாடா இது குச்சின்னு வாடான்னு சொல்லி வர போகிறது. First you need to start, then someone will help you, like வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி you will merge and you will start doing it together. The only thing you need to do is you need to start. நான் இப்போ கேரண்டியாக சொல்லுவேன், 90% of the people பெட்டில் படுத்துட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. பெட்டில் படுத்துட்டு பார்க்குறதுல என்ன இருக்குன்னா, யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம். ஏதாவது நோட்ஸ் எடுங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மை வீடியோஸ். நான் வந்து அவ்வளோ ஜென்ரலாக வந்து நாலேஜ் அவ்வளோவா ஷேர் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன், அதை எடுத்துக்கணும்னு சொல்லி நான் சொல்லலை.
பட் ஐ எம் சேயிங் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அலெக்ஸ் எமோஜிலாம் வந்து ஒரு ஒயிட் போர்டில் உட்காந்து நின்று எழுதுவார் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து. யூ ஜஸ்ட் நீட் டு சிட் இன் அ சேர் அண்ட் டேக் நோட்ஸ் அண்ட் லேர்ன் இட் அகைன் அண்ட் அகைன், ரீட் இட் அகைன் அண்ட் அகைன். உங்க மைண்டில் வர தாட்டை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதுவே எவ்வளோ நாலேஜ் தரும்னா, யூ ஒன்ட் ஈவன் இமேஜின் இவ்வளோ எனக்கு யோசிக்கிறதுக்கு இது இருக்கான்னு சொல்லி. யூ ஜஸ்ட் சிட்டிங் தேர் அண்ட் லைங் இன் அ பெட் அண்ட் வாட்சிங் அ வீடியோ. பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேறு வீடியோக்குள்ள போனீங்கன்னா இந்த வீடியோஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த வீடியோஸில் மறந்துடுவீங்க. அந்த ஓகே யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் 12 minutes or 10 minutes wasted. அப்படியே போயிடுச்சு. ப்ரோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இஸ் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டாப் திங்கிங் அண்ட் டேக் ஆக்ஷன். நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சி, நீங்கள் வந்து இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா யூஆர் நாட் ஸ்டேயிங் இன் த சேம் பிளேஸ், யூஆர் கோயிங் பேக். ஒரு எக்ஸலேட்டர் எப்படி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து அதில் நடந்தால் மட்டும்தான் யூ கேன் ஈவன் கொஞ்சம் கிட்ட வர முடியும். நீங்கள் ஒன்றா ஒரு தாண்ட முடியும். நீட்டே இருந்தீங்கன்னா அது எக்ஸலேட்டர் பின்னாடி தான் போதே தவிர யூ ஆர் நாட் கம்மிங் இன் ஃப்ரெண்ட். நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா ஐ மீன் இந்த ஸ்டேஜ்னு யோசிக்காதீங்க. எவ்ரி சிங்கிள் டே யூ நீட் டு லேர்ன் சம்திங். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கேல்குலேஷனோட உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சி, ஒரு இயருக்கு 52 வீக்ஸ் இருக்குது. நான் வந்து இது ஜஸ்ட் இமேஜின் பண்ணல. ஐ சா ரீல். அவன் வந்து பேப்பரில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்பர் ஆஃப் வீக்ஸ்ன்னு சொல்லி அந்த டாட் 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 டாட்டாக வச்சுருப்பான். மோஸ்ட் பீப்பிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமும் முடியும் போது அவன் டிக் பண்ணிட்டே வருவான். அது பாதி பேப்பர் முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இட்ஸ் லைக் 28 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். 1 yearல 52 வீக்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு 70 வருஷம் வாழ்கிறோன்னு வச்சுக்கோ மினிமம். ஐ ப்ரே எவ்ரி ஒன் நீட் டு சர்வைவ் அப் டு 100 years அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஜென்ரலைஸ்ட் நார்மலாக 70 years வாழ போகிறோம். 52 into 70 போட்டாலே 3640 வீக்ஸ். ஒரு ஜென்ரலாக 20 வருஷம்னு வச்சுக்கலாம். ஸோ 20 வருஷம் 20 into 50 போட்டாலே 1040 வீக்ஸ் போயிடுச்சு. பேலன்ஸ் அவருக்கு 2600 இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி, இந்த 20s இருக்கிற எனர்ஜி வந்து எந்த இயர்ஸ்லையும் கிடைக்காது, எவனுக்குமே கிடையாது. ஈவன் நான் ஒரு 5 hours தூங்கினாலும் ஐ வில் ஃபீல் என்னால் வந்து ஓட முடியும், ஜிம் போக முடியும், ஒர்க் பண்ண முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். யூ கான்ட் டூ தட் இன் யுவர் 40s and 50s. இது வந்து ஒரு 50 வயசு பையர்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் யூ நீட் டு ஆஸ்க் அட்வைஸ் ஃப்ரம் பீப்புள். உங்களால் இப்போ ஓட சொல்லணும்னா ஓடுவீங்களான்னு சொல்லி 50 வயசுக்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா? யூ won't run, you can't. அவர் பாடி கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு, 20sலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்கிறேன்னா 35க்கு அப்புறமா ஒரு 70 வரைக்கும் 25 years. 52 கூட என்ட்ரி பண்ணால் 1200 வீக்ஸ் போயிடுது. அந்த எனர்ஜெட்டிக் இல்லாத வீக் பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது 780 வீக்ஸ் மட்டும்தான். இந்த 780 வீக்ஸ் வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கான வரும். இந்த 20s சொல்கிறோம்ல, இது சொல்கிறேன். அந்த டைமில் வந்து யூ வில் ஹீல்ஸ், சீக்கிரமாக ஹீல் ஆகிடுவீங்க, நல்ல எனர்ஜி இருக்கும். சின்ன பசங்களாம் சொல்லி கேட்கணும் நம்ம துருன்னு இருக்கான்னு சொல்லி. இந்த அடல்ட் ஏஜ் இந்த 20sல தான் யூ வில் ஒர்க் லைக் மிஷின். ஸோ அந்த டைம் தான் யூஸ் பண்ணி யூ நீட் டு பில்ட் யுவர் ஃபியூச்சர். ஐ வில் ஆல்வேஸ் சே தட் கெட் அட்வைஸ் ஃப்ரம் ஏஜ்டு பீப்புள் அண்ட் லிசன் தட் நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி. ப்ரோ, நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி. ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் லிசன். தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஆல்வேஸ் நீட் நம்மளை நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஜஸ்ட் கெட் அட்வைஸ் ஃப்ரம் தெம். அகெயின் சொல்கிறேன், த சன் இஸ் கோயிங் டு ரைஸ், த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ரன், த பீப்புள் ஆர் கோயிங் டு ஒர்க் அண்ட் நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யூ. Everyone has their own problem. So start what you want to do. Even you are just thinking to go for a walk for 10 minutes, start it. Small wins becomes big wins. ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து எவ்வளோ மோட்டிவேஷனாக பேச முடியும்னு தெரில, என்ன கோட் சொல்கிறதுன்னு தெரில. பிகாஸ் ஐ வாஸ் த guy like that. I heard this quote and எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ போட்டு ஒருத்தன் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது, புக் படிக்க ஆரம்பிக்கிறது, ஜிம் போகிறது, இல்லை ரன்னிங் போகிறது, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது, ட்ரேடிங் கற்றுக்கிறது, ஸ்டாக் கற்றுக்கிறது, எது பண்ணாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் guy and I am praying for you to reach your goals. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். until then bye. Yes.